Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணபதியில லொகேட் ஆகிற வீட்டுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நீங்க பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பர் பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து வீட்டு யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு, கமர்ஷியலும் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகனட், அதாவது தேங்காய் துருவுறது அந்த மெஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டைனஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஜூசர், ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ணி குடிக்கணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே நான் டீட்டெயிலோட ப்ரைஸோட சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதா, வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கை வச்சு பிசைய முடியாதுன்னு சப்பாத்தியே செய்ய மாட்டோம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது மாவு பிசையறதுக்குன்னே வேண்டிய இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஸ்டைனஸ் ஸ்டீலில் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு பிசைவீங்களா, அதை எடுத்து வச்சு இந்த உருண்டையை வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து சப்பாத்தி வந்து கீழே வந்துடும். அந்த மாதிரி ஒரு மிஷின். இது எல்லாமே நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்கள் சாப்பர். 4 டைப் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து குட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே குட்டி குட்டியாக பொடுசாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டைனஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஈஸி டு வாஷ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பிளைட் பாருங்கள், சூப்பராக நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டட் தாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஃபுல்லாக காய்கறி எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட் இது இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இப்படி பண்ணிவிட்டு ப்ளக் போடுறீங்க. ப்ளக் போட்டுட்டு 1 2 அப்படின்னு இருக்குது. எந்த மாதிரி குட்டியாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக கட் ஆகிக்கும். இதோட ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் 1500 rupees மட்டும்தான். கொரியர் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் சொல்கிற ப்ராடக்ட்லாம் கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். பாருங்கள், அழகாக வந்து சின்னதாக இடத்த ஒரு கிச்சனில் அழகாக வச்சுக்கலாம். 1500க்கு இது வந்து உண்மையாகவே ரொம்ப ஒர்த்து. வேற ஏதாவது நம்ம 200 300 அந்த ரேஞ்செலாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைனஸ் ஸ்டீல்லையும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு காய்கறியே பண்ண மாட்டோம் வீட்டில். அது உண்மைதான். ஏன்னா நானே அப்படிதான். இன்னைக்கு ஐயோ கொஞ்சம் டைம் தான் இருக்குது, சீக்கிரம் செய்யணும், காய்கறியை கட் பண்ணி 6 ரூபா ஏதாவது ஒன்று செய், தாளிச்ச சாப்பாடு செய், அதை செய்யணும், காய்கறியே எடுக்காமல் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா 2 நாளாக தான் கட் பண்ண போகிறோம். டக்குன்னு கட் பண்ணி இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு ரெடி ஆயிரும். சீக்கிரம் ஒரு வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1500ங்கிறது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளுங்க. கண்டிப்பாக இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த சைஸ் இதுவுமே வந்து கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இருக்கோம்ப்பா, இது சின்னதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிளைட் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்கன்னு. நல்லா குட்டியாக அழகாக உங்களுக்கு நல்லா எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வீடெக்கில் இருக்குங்க. ஜஸ்ட் ப்ளக் பண்ண போகிறீங்க, உள்ள போட போகிறீங்க. இது 2 ப்ரெஸ் இருக்குங்க பாருங்கள், 1 2ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து நீங்கள் எந்த ஒரு சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட சின்னதாக வேணும்னா டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 2500 rupees மட்டும்தாங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் அதே தான். அதை விட கொஞ்சமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குவான்டிட்டி நிறையா பிடிக்கும். இல்லை தள்ளு வண்டி கடை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3000 rupees மட்டும்தான். இதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணணும் காய்கறிகளை அப்படின்னா இது ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. ஸோ சாப்பாட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு சின்னதாக கட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்குலாம் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4500 மட்டும்தான். அழகாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ப்ராடக்ட். உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஹோட்டலுக்கு இல்லைன்னு எது தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. வீட்டு யூஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் 1500 rupees மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறது தாங்க ரொம்ப கஷ்டம். அந்த கீத்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கஷ்டம். ஜஸ்ட் நீங்கள் வந்து தேங்காய் வந்து இப்படி வச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் கொடுத்துருவாங்க ஆரம்ப ஸ்டேஜில், இல்லையாங்க மேடம்? க்ளவுஸ் கொடுத்துருவாங்க. அந்த க்ளவுஸ் வச்சுட்டு உங்களுக்கு பயப்படலாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த தேங்காயோட இது மட்டும் வச்சுட்டு நீங்கள் ப்ளக் மட்டும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். எவ்வளோ தேங்காய்னாலும் அசால்ட்டாக துருவி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ இது வந்து வீட்டு யூஸ்க்கும் பண்ணலாம், நீங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேட்ரிங் வச்சுருக்கேன், ஒரு வந்து தள்ளு வண்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 2500 மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா ஸ்டைனஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கேயோ தூக்கிட்டு போகணுன்னா கூட தூக்கிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஹேண்டிலோட வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டைனஸ் ஸ்டீல். ஃபுல்லாகவே இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல பிளேட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைனஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கனால ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்குங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூசர்.
சம்மர்ல ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, வீட்லயே ஃப்ரெஷ்ஷா எப்படி ஜூஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா மிக்சியில போட்டா ஹீட் ஆகுங்க. அப்படியே இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டு குடிச்சீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். இதுல வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு எல்லாம் போட்டு குடிச்சீங்கன்னா டெய்லி நம்மளோட இம்யூனிட்டி பவர்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நிறைய பேருக்கு ஜூஸ் போடுறதுக்கு பயந்துகிட்டே அதெல்லாம் செய்யவே மாட்டோம். ஆனா இந்த ஒரு ஜூஸர் இருந்தா போதுங்க. ஜஸ்ட் 2ஆ கட் பண்ண போறீங்க, இங்க வைக்க போறீங்க, இந்த இடத்துல வைக்க போறீங்க. வச்சுட்டு ஒரே ஒரு சிங்கிள் ப்ரெஸ் ஈஸியா பண்ணா போதுங்க. ஜூஸ் வந்து ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இல்ல ஒரு ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடை வைக்கிறனாலும் வாங்கிக்கலாம். இதை விட நிறைய பெஸ்டான ப்ராடக்ட்டும் இருக்கு. கொஞ்சம் நல்லா ஹெவி யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம வீடெக்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாயின் மட்டும் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ல உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சப்பாத்தி, மைதா மாவு அதெல்லாம் பிசைற மிஷினுங்க. எல்லாமே ஸ்டைனஸ் ஸ்டீல்லே கொடுத்துட்றாங்க. இது பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாவு போட்டு நீங்க தண்ணி ஊத்திட்டு ஜஸ்ட் பிளக் பண்ணா போதும், அழகா சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுங்க. நீங்க ஒரு 10 பேர் இருக்கேன் அப்படின்னா சில பேர்ல இட்லி, தோசை மட்டும் தான் ஊத்துவாங்க. சப்பாத்தி, பூரி அதெல்லாம் போட மாட்டாங்க, சப்பாத்தி போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தா ஜஸ்ட் 20 மினிட்ஸ் 10 to 20 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி இதெல்லாம் ஈஸியா நீங்க மேக் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா டக்குன்னு மாவு பிசைஞ்சுக்கலாம். அந்த மாவு பிசைஞ்சதை கொண்டு வந்து இதுக்குள்ள போடணும். அந்த மிஷினை பத்தி நான் சொல்றேன். இதோட மெஷின் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8500 ரூபாங்க. நல்லா ஹெவி ஸ்டைனஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. வீட்டு யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா வந்து 10 பேர் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு, மைதா மாவு ஈஸியா வந்து வீட்லயே பரோட்டா பண்ணணும், சப்பாத்தி பண்ணணும், ஈஸியா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 8500 ரூபாய்க்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல இருந்து மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதுல வச்சோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி நம்ம கல்ல மட்டும் போட்டா போதும், ஈஸியா 2 நிமிஷத்துல எல்லாமே பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சு உட்காந்து அதை ஊற வைக்க எல்லாமே தேய்ச்சு லேட் ஆகும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து 25,000 வருதுங்க இந்த மிஷினு. ஜஸ்ட் அந்த இதுல இருந்து மாவு பிசைஞ்சு ஒரு உருண்டை எடுப்போம் இல்லையா, அந்த உருண்டை இங்க வைக்கணும். இந்த இடத்துல ஸ்கொயர் டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவை வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணா போதுங்க. கீழே வந்து இதுல வந்து சப்பாத்தி வந்து அப்படியே ரவுண்டா கிடைச்சிரும். நீங்க வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், ரெடி ஆயிரும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைனையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டைரக்டா வந்து விசிட் பண்ணியும் கூட தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தின எக்ஸ்ட்ரா இன்னும் டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல மீட் பண்றேன். இதை தவிர நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நமக்கு வீட்டு யூஸுக்கும் நிறைய வந்து நம்ம வீடெக்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அது அப்கமிங் வீடியோல நம்ம கண்டிப்பா வந்து அதை பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டெமோலாம் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிங் போட்டோம் இல்லையா, அந்த மெஷின் தாங்க. அந்த மெஷின் எவ்வளோ அசால்ட்டாக எல்லா காய்கறிகளையும் அழகாக பொடியாக நறுக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட டெமோ வீடியோ இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேரட் கட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 1 2 அப்படிதான் கட் பண்றாங்க. ஒரு கேரட்டா 3 பீஸா வந்து கட் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டுட்டு ஜஸ்ட் வந்து பட்டன் மட்டும் தான் ப்ரெஸ் பண்றாங்க. பிளக் பண்ணியிருக்காங்க. பிளக் பண்ணிட்டு இப்போ நான் பாருங்க 5 செகண்ட் டு 10 செகண்ட்ஸ்குள்ளேயே நல்லா அழகா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொடுத்துருது. அதை எடுத்து நம்ம அழகா வந்து சமையலுக்கு, காய்கறிக்கு, பொரியலாவோ, நம்ம பொரியலுக்கு, சப்பாத்திக்கு, அந்த மாதிரி தோசைக்கு, அந்த மாதிரி எதுக்கு வேணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் இன்னும் சின்ன பீஸ்களாக போடுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து எல்லாமே வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாலட் பண்ணுறக்கு அந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தோசையில் போடுறக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 3 விதமாக நீங்கள் எவ்வளோ பீசஸ் வந்து அதை கட் பண்ணுறீங்களோ ஒரு கேரட்டை, அதுக்கேற்ற மாதிரி பொடுசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆனியன் கட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஒரு ஆனியன் வந்து உங்களுக்கு தோல் மட்டும் சீவிட்டு எடுத்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கு. இது நீங்கள் தோசைக்கு நீங்கள் எதுக்கு வேணால் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அழகாக தோசை சுட்டு ஆனியன் தோசைலாம் ஈஸியாக பண்ணலாம். கேரட் தோசை பண்ணலாம். பீட்ரூட் இருந்துச்சுன்னா பீட்ரூட் தோசை, அந்த மாதிரி எல்லாமே போட்டு பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்கறனால டைம் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியும் மேக் பண்ணி காமிக்கிறாங்க. சப்பாத்தி மாவு போட்டு எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு ஒரு 2 ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அதில் பீட்ரூட் அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி வந்து கூட மேக் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் வெங்காயத்தாள் வந்து குட்டி குட்டியாக வந்து அதாவது ஒரு 2 சைஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்று நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க அது பாருங்கள். இதில் நம்ம வந்து எது வேணால் பண்ணலாம். என்ன சொல்கிறது, கட்லெட்டு அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து எல்லாமே மேக் பண்ணிக்கலாங்க. இப்போ பீட்ரூட்டு அதெல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து சப்பாத்தி பண்ணலாம். பீட்ரூட் சப்பாத்தி, வெங்காயத்தாள் சப்பாத்தி, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பாருங்கள் 3 விதமான மாவு வந்து தயார் பண்ணிட்டாங்க. அப்புறம் 3 விதமான சப்பாத்தி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் சீக்கிரமாக எல்லாமே பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாவு பிசைகிற மிஷின். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஜஸ்ட்டு வந்து மாவை போட்டு நமக்கு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பந்து மாதிரி பசைஞ்சு வருது பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், வீட்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். கமர்ஷியலுக்கு இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் வந்து ஹெவியான மெஷின்ஸுமே நம்மளோட வீடெக்கில் அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள் அழகழகாக எடுத்து ஒரு ரவுண்டாக குட்டி குட்டியாக அவங்க கிள்ளி மட்டும்தான் வைக்கிறாங்க. சின்ன சின்ன பாலாக அதுவே கட் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருது. அதுக்கப்புறம் கட் பண்ண பால் எடுத்து இந்த மிஷினில் வச்சோம்னா அழகாக அதுவே ரவுண்டாக தேய்ச்சி கொடுத்துருதுங்க. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கோம், 4 பேர் 5 பேர் இருக்கும், சப்பாத்தி நிறையா போடணும் அப்படின்னா கவலை இல்லாமல் அசால்ட்டாக மாவும் பிசைஞ்சிக்கலாம். இந்த சப்பாத்தி மிஷின், இந்த மிஷின் 2 மிஷின் இருந்துச்சுன்னா அழகாக நீங்கள் வந்து ஒரு 10 to 5 மினிட்ஸில் நம்ம சப்பாத்தி எல்லாமே வந்து போட்டு முடிச்சிடலாம். ஆனால் நம்ம கையில் போட்டோம்னா ஒரு 1 hour ஆச்சும் ஆகும். ஏன்னா எல்லாம் மாவு பிசைஞ்சு உருண்டை தரட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஆகும். ஆனால் இந்த மிஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அழகாக வருது பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தாங்க வரும். ஜஸ்ட்டு அவர் வந்து மாவு அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டை மட்டும்தான் போடுறாங்க சாரு. ஆனால் டக்குன்னு வந்து சப்பாத்தி எப்படி வந்து விழுகுது பாருங்கள். இது அப்படியே எடுத்து நம்ம சப்பாத்தி வந்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம், இல்லை ஃபுல்கா பண்ணிக்கலாம். இப்போ வந்து சார் ஃபுல்கா மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆயிலே இல்லாமல் 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இந்த மாதிரி இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளால் கண்டிப்பாக வந்து போய்க்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் அழகாக வந்து எல்லாமே வந்துடுதுங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்மளோட டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ணுது. அதுதான் நான் சொல்லியே ஆகணும். சரி அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டால் டெமோ வீடியோ கேட்பீங்க. அதுக்காக தான் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கி உங்களுக்காக அந்த டெமோ வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு வயசானவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாகணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். சீக்கிரமாக எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வேலைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் இருந்தால் சீக்கிரமாகவே எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நேரலாடியும் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பூரி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு சின்னதாக ஒரு இது போட்டு பூரி ஒரு பக்கம் போடுறாங்க, ஒரு ஆள் வந்து மெஷினில் இது போட்டோன்னா டக்குன்னு ஒரே ஆளாக இருந்தால் கூட சீக்கிரமாகவே உங்களுக்கு அசால்ட்டாக 100 பூரி வரைக்கும் அழகாக கெஸ்ட்டு வந்தால் கூட அழகாக வந்து சீக்கிரம் எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க. நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மிஷின் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாமே அசால்ட்டாக எல்லாமே டக்குன்னு போட்டு எடுத்துட்டாங்க. சரி, உங்களுக்கு நல்ல ஒரு டெமோ வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் காமிச்சிருக்கேங்க. இது நான் வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பாருங்கள் அசால்ட்டாக பூரி வந்து அவ்வளோ பூரியும் அவங்க சுட்டு முடிச்சிட்டாங்க. இது வந்து சமோசா மேக் பண்ணி காமிக்கிறாங்க. அதுலேயே கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு சமோசா இது எல்லாமே நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க எல்லாமே வந்து மேக் பண்ணி காமிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எல்லாருமே வாங்கிக்கோங்க. இந்த மிஷினு கண்டிப்பாக ஒரு உபயோகமான ஒரு ப்ராடக்ட் தாங்க. நம்ம கோயம்புத்தூர் கணபதியில் இருக்கிற வீடெக்கில் தாங்க இந்த மிஷின்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வெளியூர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள்.
இது மட்டும் இல்லாம உங்க கம்பெனிக்கு ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு மிஷின்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, இல்ல வந்து இரும்பு பாத்திரங்கள், இந்த மாதிரி கல் பாத்திரங்கள்லாம் வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நீங்க ஒவ்வொன்றா வாங்குறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலைக்கு போறவங்க எல்லாம் நிறைய லேடிஸ்க்கு இதோட ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பை.